அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலின் தல வரலாற்றினை காணலாம். இத்திருச்செந்தூர் திருத்தலம் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாகும். இத்திருக்கோவில் இந்திய தீபகற்பத்தின் தென்மேற்கே வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பாகும். முருகக்கடவுள் தேவசேனாதிபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவிலான சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம். தமிழர்கள் இந்த நிகழ்வினை ஆண்டுதோறும் சம்ஹார திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். முருகப்பெருமான் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் என குறிப்பிடுகின்றனர். சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். மேலும் முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு கோவிலாகும். இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என சான்றோர்களால் அழைக்கப்பட்டது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இத்திருத்தலத்தில் சிவபூஜை செய்தார். ஆகவே இக்கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கின்றது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மேற்கே இருக்கும் கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி திருவிழா நடைபெறும் போதும் முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் மேலராஜ கோபுர வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியே கிடையாது. 6 நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோயில் கொண்டிருப்பதை சான்றோர்கள் அழகாக கூறுவது வாடிக்கையாகும். ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்திலாண்டவனின் பாதம் பணியும் ஒரே இடம் உலகத்தில் திருச்செந்தூர் மட்டும்தான். இத்தலத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என்ற முருகப்பெருமான். இங்கே உற்சவர் சண்முகர், குமரவிடங்கர், ஜெயந்திநாதர், அலைவாய் பெருமாள், தாயார் வள்ளி மற்றும் தெய்வானை. இங்குள்ள தல தீர்த்தம் சரவண பொய்கை மற்றும் நாளிக்கிணறு. திருச்செந்தூரின் தல விருட்சம் பன்னீர் மரம். இத்தலத்தின் புராண பெயர் திருச்செந்தில் நகர் மற்றும் வீரபாகு பட்டணம். 2000-3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இத்திருச்செந்தூர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகன் ஜெயந்தியாண்டவர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்திலாண்டவர் என மருவியது. அதுபோல் இக்கோவில் இருக்கும் ஊரும் திருச்செயந்தியூர் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்று வழக்கத்திற்கு மாறியது.
கந்த புராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்பிறையிலிருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தனர். இதனைக் கண்டு மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினார். இதனை நினைவு கூறும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றார். 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உண்டு. இத்திருச்செந்தூர் கடற்கரைக்கு முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிய வந்தபோது நவக்கிரகங்களின் சுபக்கிரகம் ஆன தேவர்களுக்கு குருவாக இருப்பவரான குரு பகவான் இங்கு தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களின் வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடனும் அவரது படையினருடனும் ஆலோசனை செய்து தலை சிறந்த அறிவுரைகளை வழங்கினார். இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கே கோவில் கொள்ளும் வரத்தை அருளினார். இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஜெயந்திநாதரை வணங்குவதால் குரு பகவானின் அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு 6 படை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படுகிறது. இது ஏன் தெரியுமா? பொதுவாக போர் வீரர்களின் குழுமத்தை படை என அழைப்பார்கள். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் திருத்தலமாகும். எனவே படைவீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து சங்கடங்களையும் போக்கும் முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடுகள், அதாவது மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வீடுகள் 6 படை வீடுகளாக மாறிப்போனது. ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில்தான் சூரபத்மனை முருகப்பெருமான் கொடும்வதம் செய்தார். ஆகவே கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிகவும் சிறப்பான முறையில் கோலாகலமாக இக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி விழாவின் போது மக்களின் நன்மைக்காக சண்டி யாகமும் செய்யப்படுகிறது. 6 நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவை காண லட்சோப லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவிலில் மற்றும் கடற்கரை பகுதியில் கூடி வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், செந்தில் ஆண்டவர் நவக்கிரகங்களில் குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருக்கின்றார். எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இக்கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர். இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாகும். அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இக்கோவிலுக்கு சென்று
முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்களையும் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அந்த பாதிப்பிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மக்கள் பேறு அருள்வார் முருகன். அனைத்து கோவில்களிலும் உற்சவர் ஒருவர்தான் இருப்பார். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமாரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்ற 4 உற்சவர்கள் இருக்கின்றனர். திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜைகள் செய்யப்படுகிறது. இப்பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன் குழல், வெல்லம் கலந்த உருண்டை ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலின் தரிசன நேரம் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை ஆகும். இத்திருத்தலத்தின் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு 628205. திருச்செந்தூர் திரு சுப்பிரமணிய சுவாமி என்ற முருகப்பெருமான் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்ல மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓம் இறைவனே போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி, ஓம் இடர்களைவோனே போற்றி. வாழ்க முருகப்பெருமானின் புகழ், வளர்க முருகனின் தமிழ். நன்றி, வணக்கம்.